morning to all. இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன், தட் இஸ் த கம்யூனிகேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் விச் ரூல்ஸ் த வேர்ல்ட். உலகத்தையே இன்றைக்கி வந்து நம்ம தொடர்பு பண்ணி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனில் வந்து ஹவு த எலக்ட்ரானிக்ஸ் சப்போர்ட்டிங் டுவர்ட்ஸ் த கம்யூனிகேஷன் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். First, let us start with the topic, what is communication? The word, அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டின் வேர்டு தான் கம்யூனிகேஷன். இட் இஸ் வெரி காமன், ஒரு பொதுவான அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கும் உங்களுக்கும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பரிமாறிக்கிற போகிறோம். அதுதான் தகவல் தொடர்போட அடிப்படை. கம்யூனிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். தட் இஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. வெதர் இட் இஸ் இன்ஃபர்மேஷன், தகவலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியா அல்லது ஒரு ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன், கருத்து, இல்லை நம்பிக்கை, இல்லை உணர்வுகள், எல்லாமே ஆதிகால மனிதர்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான் முதல்ல நம்ம இருந்தது. அதாவது மொழி என்பது கண்டுபிடிக்கப்படும் முன்னாலே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனோட அடிப்படையே வந்து தகவல் தொடர்பின் அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அதற்கப்புறம் அது வெர்பல் கம்யூனிகேஷனாக மாறிச்சு. இப்படி இரண்டு மனிதர்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு உயிரினங்களுக்கு இடையில், கரெக்டாக அப்படி தான் சொல்லலாம், இரண்டு லிவிங் திங்ஸ் எல்லாமே தனக்கிடையே இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுதல் தான் கம்யூனிகேஷனோட அடிப்படை புரிதல், எக்ஸ்பிளனேஷன். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து தகவல் தொடர்புக்கு ஒளியையும், தட் இஸ் த லைட், அண்ட் அனதர் திங் இஸ் ஸ்மோக், புகையையும் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. தான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்றதையும் இன்னொருவருக்கு தெரிவிப்பதற்கும், அதில் சில சங்கேத குறியீடுகளை பரிமாறிக்கொள்வதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒளி, தட் இஸ் த லைட் அண்டு புகை, இந்த இரண்டத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க ஆரம்ப காலங்களில். ஏன்னா அந்த காலத்தில் மொழி அவ்வளோவா வளர்ச்சி அடையலை. ஆதிகால மனிதர்கள் சொல்லக்கூடிய கற்கால மனிதர்கள் முழுக்க அதைத்தான் பயன்படுத்தினாங்க. எப்படி விலங்குகள் தங்கள் உடல் மொழியை, உடல் அசைவை மற்றும் ஒளி, தட் இஸ் த சவுண்ட், இந்த இரண்டத்தை அடிப்படையாக விலங்குகளும் பறவைகளும் அதிகமாக பயன்படுத்துகின்றன. அதே மாதிரி மனிதர்கள் புகையையும் வெளிச்சத்தையும் உடல் மொழியாகிய மற்ற கைகள், கால்களை அசைப்பது, கண்களை அசைப்பது, இதைத்தான் ஒரு கம்யூனிகேஷனுக்கு இப்போ தகவல் பரிமாற்றத்துக்கு ஆரம்ப காலங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் விலங்குகளை பழக்கப்படுத்தி விலங்குகளை பயன்படுத்தி அந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா புறாக்களை விட தூது விடுறதுன்றதெல்லாம் நம்ம இலக்கியங்களை நேரத்தை படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்தது. அதாவது நம்ம மானிட வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியின் அடிப்படை எங்கே பார்த்திங்கன்னா விலங்குகளை தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துதல்ன்ற அந்த முறைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் மொழி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சங்கேத குறியீடுகள், அதாவது கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ், அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மோர்ஸ் கோடுன்ற மிக பிரபலமான அந்த குறியீடுகள், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும், நீங்கள் ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்களுக்கும் 26 வகையான குறியீடுகள், ஒரு கோடு, ஒரு புள்ளி, 2 புள்ளி சேர்ந்தால் என்ன ஒரு எழுத்து, அந்த மாதிரிலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்கு வந்து ஒரு புள்ளியும் ஒரு கோடும், பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடு முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 3 புள்ளிகள் இருக்கும். இப்படி ஒரு குறியீடுகளை மோர்ஸ் கோடுன்ற அமைப்பில் அடுத்தவங்களுக்கு புரியாது, ஆனால் எல்லாருக்கும் 2 பேருக்கு மட்டும் அந்த தகவல் தொடர்பு புரிகிற மாதிரி அதை பயன்படுத்த பழகினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியோட அடுத்தடுத்த அடிப்படைகளில் நிறையா தொழில்நுட்ப கருவிகள் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறையா பயன்பட ஆரம்பிச்சது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், டெலிஃபோன், மார்க்கோனி கண்டுபிடித்த டெலிஃபோன், அதே மாதிரி ஒயர்லெஸ் ரேடியோ, ஃபேக்ஸ் மெஷின்கள் அப்படின்ற அந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடந்த ஒரு 50 வருடங்களாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் மொபைல் டெலிஃபோன்ஸ், இன்டர்நெட், இமெயில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து தகவல் தொழில்நுட்பத்திற்கும் அடிப்படையாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டை அவருக்கு பங்களிப்பை கொடுக்குது. ஸோ த வேர்ல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பாடம், அந்த தொழில்நுட்பம் இஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட், அதுதான் கரெக்டாக சொல்லணும். இன்றைக்கி நீங்கள் நானும் எல்லோரும் பார்க்கக்கூடிய டிவி, மொபைல் ஃபோன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, வீடியோ, யூடியூபு சேனல்ஸு,
எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸின் அடிப்படை அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் தான் அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றன. இப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்யூனிகேஷனோட வளர்ச்சி, இன்றைக்கி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறியிருக்கு. இதைத்தான் இன்னும் அடுத்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆரம்பகால மனிதர்கள் வந்து நோமாட்ஸ் அப்படின்ற அந்த மனித இனம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், கைகளையும் கால்களையும் அசைப்பதில் தான் பயன்படுத்துது. அடுத்து இயர்லி, அதுக்கு அடுத்த கற்கால ஆதிகால மனிதர்கள் ஒளி, சவுண்டை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மொழி கண்டுபிடித்த பிறகு டயலக்ட்ஸ் மேன்ஸ். நவ் த மாடர்ன் மேன்ஸ் யூஸ் த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறதுல தான் டெக்னிக் அப்படின்றதையும் பயன்படுத்தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்பைன்ஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ஸ் த நியூ டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதனுடைய இன்னொரு இதுதான் அந்த கேவ் டிராயிங்ஸ், குகை ஓவியங்கள் எல்லாமே கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் ஒரு முக்கிய பங்களிப்பு அளித்தது. குகை ஓவியங்கள், தென் பறவைகளை, விலங்குகளை பயன்படுத்துதல், அதுக்கப்புறம் தாளில் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்களில் சுவர்களில் வரைந்த எழுத்துக்களும் இது வந்து, அதுக்கப்புறம் தாளில் வந்து பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் அதை செய்தி பேப்பர்களில் எழுதி வைக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்தது. அதுக்கப்புறம் மோர்ஸ் கோடு அப்படின்ற அந்த குறியீடுகள், சங்கேத குறியீடுகள், தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதன் வழியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை பரிமாற்றுறது. இப்படி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பயன்படுது ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலர்லி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயம்தான் இந்த படமும் அதே விஷயத்தை தான் சொல்லுது. ஹவு ஃப்ரம் 60 BCயிலிருந்து இன்றைக்கி 2000s வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குது, அதை என்னென்ன விதங்களில் தொழில்நுட்ப அந்த காம்பனன்ட்ஸ் பயன்படுகிறன்றதை அடுத்து வர இதில் நம்ம பார்ப்போம். நன்றி.